வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் எங்கள் உலகம் ஆஸ்திரேலியா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்டான்தோப்பில் இருக்க நிக்கோலிட்டி ஆர்ச்சர்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்பிள் ஃபார்மில் இருக்கோம். இந்த ஆப்பிள் ஃபார்ம் வந்து ஒரு 2.5 hours டிரைவ் பிரிஸ்பேன்லேருந்து. ஆனால் அருமையான பிளேஸு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஃபார்மில். நம்ம உள்ளே எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதோட ப்ராசஸிங்லாம் என்னென்ன அப்படின்னு நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். வாங்க போகலாம். இது வந்து ரெட் டெலிஷியஸ் ஆப்பிள். ஸோ என்ன செக்க செவேல்னு இருக்குது பாருங்கள். இது ஆப்பிள் ஜிஞ்சர் சைடரு. ஸோ ஆப்பிள் ஜிஞ்சர் சைடர் பாட்டில் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. Happens here at the farm in around October is manually people go around and take bunches of 5 and reduce them to bunches of 2s and 1s so that it makes enough space for apples to grow. Can you imagine if that was a bunch of 5 apples? It wouldn't fit, they wouldn't be able to grow, and the branch would break as well. So obviously none of those are good outcomes. They're ready just to fall off the tree. And so if you were to grab the apple, and if I were just to pull it, it'll snap off and the branch will recoil and send a shockwave up the tree and it'll bring down apples. Oh, yeah. Yeah, and so as a farmer, you look at this and this is money, okay? Yes. The trick is that they're often in batches, they're in like pairs often. And so what you want to do is you sort of hold the one that you don't want to drop, and then you get the one you do, and you don't pull it, it's you twist it up. And when you twist it up, it comes up by itself. And city people like having a little stalk on there too, okay? மக்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே நிறைய வகையான ஆப்பிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து கைலின்ற ஒரு வகையான ஆப்பிள் பக்கத்தில் இருக்கோம். ஸோ ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி இதில் நிறைய ஒரே பிரான்ச்சில் நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குமா. அது இல்லாமல் நிறைய வந்து சன்னில் படும்போது இந்த க்ரீன் கலர்லாம் மாறி ரெட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது க்ரீனாக இருக்குல்ல, இது சன்னில் எக்ஸ்போஸ் ஆக நிறைய ரெட் கலர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து கட் பண்ணி விடுவாங்களாம், இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விடுவாங்களாம். ஸோ அப்போ தான் நிறைய சன்னோட எக்ஸ்போஷர் கிடைக்கும், ஆப்பிள் நல்லா ரெட்டாக வரும் அப்படின்னு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீனாக இருந்ததுன்னா அந்த ஆப்பிள் வந்து அவங்க பிக் பண்ண மாட்டாங்களாம். ரொம்ப ரெட்டாக இருக்க ஆப்பிள் தான் மார்க்கெட்டுக்கு போகுமா. இப்போ நம்ம ஊரில் வந்து கலர் பூசி பாலிஷ் போட்டு அப்படி விற்பாங்க. இங்கே ப்ராப்பராக வந்து சன்னில் எக்ஸ்போஸ் ஆகி ப்ராப்பராக ரெட்டாக மாறி ஃபுல் டேஸ்ட்டு. ஸோ மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான ஆப்பிள். ஸோ இது பாருங்கள் எப்படி ரெட்டாக இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலி. இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஆப்பிள், இந்த 2 ஆப்பிளுக்கும் பாருங்கள், இந்த ஆப்பிளுக்கு பாருங்கள். ஸோ இது நல்லா சன்னில் எக்ஸ்போஸ் ஆகி நல்லா ரெட் கலரில் இருக்குது. இது வந்து நல்லா எக்ஸ்போஸ் ஆகாமல் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டுமே பிரமாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை, வேறு லெவலு. இதுதான் ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள். நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், செமையாக இருக்குது. மக்களை இங்கே வந்து ஒரு 1 லட்சம் மரங்கள் இருக்காங்க இங்கே. இது வந்து 4th ஜென்ரேஷன் ஃபார்ம். 1950 இட்டாலியன்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் வச்சாங்க. இப்போ 4th ஜென்ரேஷன் இந்த ஃபார்மை ரன் பண்ணுறாங்க. இந்த ஃபார்ம் பேர் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிக்கோலிட்டிஸ்ன்னு இந்த ஃபார்ம் பேர். ஸ்டான்தோப்பில் இருக்குது. வந்து 1 லட்சம் மரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் இவங்க முக்கியமாக பார்க்குற வெரைட்டிஸ் வந்து கிரானி ஸ்மித்ன்ற க்ரீன் ஆப்பிள், அதுக்கப்புறம் காலா, அப்புறம் கைலி, அதுக்கப்புறம் வந்து என்வி வந்து செம்ம டேஸ்ட்டு, ஜூஸியாக இருக்குது ஆப்பிள். என்வி செம்மையாக இருக்குது அந்த ஆப்பிள், நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ இந்த வலைகள்லாம் பேர்ட்ஸ் கிட்டேருந்து ஆப்பிள்ஸை காப்பாற்றுறதுக்காக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பிகள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த கம்பிங்க எல்லாமே வந்து கரெக்டாக கட்டி வச்சுருக்காங்க. அது சன்னில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக அந்த பிரான்ச்சஸ்லாம் கரெக்டாக கட்டி வச்சுருக்காங்க.
ஆரஞ்சாக இருக்குது. நம்ம இதை பறிக்கும்போது நல்லா ஸ்லோவாக பார்க்கணும். ஃபுல்லாக இது ரெட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை பாருங்க, ஆப்பிள் சூப்பராக ரெட்டாக இருக்கு பாருங்க. நம்ம வந்து இவங்க கிட்ட இருக்க மிஷினரி ஸ்டோர் ரூமில் இருக்கோம். ஸோ இந்த மிஷினரியில் பாருங்கள், இந்த மிஷினரி வந்து ஆக்சுவலி இது ஒரு ட்ரக்கு தான். இந்த ட்ரக்கில் வந்து ஒரு சின்ன இதை ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன டேங்கர் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உள்ள இந்த டேங்கில் மேலே மருந்து போட்டு, ஸோ இந்த மருந்து வந்து இந்த பைப் வழியாக ஃபேன் சுத்த 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 இந்த பைப்பில் இருந்து தண்ணி அடிக்கும், மருந்து அடிக்கும். ஸோ அருமையாக இருக்குல்ல. இது வந்து ஆப்பிள்ஸ் எல்லாம் பிக் பண்ணி இந்த ஆப்பிள்ஸ்லாம் இதில் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. பின்னாடி ஒரு ட்ரக்கும் வந்துட்டுருக்கு. அவ்வளோ க்ரீன் ஆப்பிள்ஸ் வந்துட்டுருக்கு. உள்ள ஃபுல்லாக க்ரீன் ஆப்பிள்ஸ் தான். நம்ம வந்து ப்ராசஸிங் பிளேஸில் இருக்கோம். ஸோ ஆப்பிள் பின்ஸ்லாம் அங்கே எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. ஸோ அந்த ஆப்பிள் பின்ஸ்லேருந்து அப்படியே ஆப்பிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரே வழியாக வந்து இந்த தண்ணியில் விழுந்து ஸோ அங்கே வாஷ் ஆகி அதுக்கப்புறம் ட்ரை ஆகி அந்த ஃபில்டர் மெஷினில் போயிட்டு ஆப்பிள்ஸ் ஃபுல்லாக ட்ரை ஆகி அதுக்கப்புறமா அவங்க சைஸ் வாரியாக இந்த ஆப்பிள்ஸை பிரிக்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் மெஷினரி ஒர்க், லாட் ஆஃப் மேனுவல் ஒர்க் இங்கே இருக்குது. ஸோ சைஸ் வாரியாக பிரித்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பேக்கிங்ஸ் நடக்குது. ஸோ இந்த பேக்கிங்ஸ்க்காக அவங்க தனித்தனியாக ட்ரேஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சைஸுக்கும் ஒரு இது வச்சுருக்காங்க. சைஸ் 10, சைஸ் 11, அதுக்கப்புறம் சைஸ் 8, சைஸ் 9. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரே சைஸஸும் சின்னது பெருசு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ட்ரேலையும் அதை போட்டு அதுக்கப்புறமா அது பேக்கிங் செக்ஷனுக்கு போகுது. அதுக்கப்புறம் அதை பாக்ஸ் பண்ணி அந்த பாக்ஸஸ் தான் நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ் லைக் கோல்ஸ், உல்வர்ட்ஸ்லலாம், அதுக்கப்புறம் அதர் ஃப்ரூட் ஷாப்ஸு எல்லா இடத்துலையும் இதை தான் பார்க்குறோம். ஸோ எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்கள். ஓகே மக்களே, இன்றைக்கி நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பிள் ஃபார்மோட டூரை. ஸோ நிறைய ஆப்பிள்ஸ் இருந்து பார்த்துருப்பீங்க, அவங்க ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க, எப்படி க்ரோ ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.